ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லணையில் இருக்கோங்க. அந்த கிராண்ட் அணைக்கட் சோழர்கள் கட்டின மிக மிக பழமையான டேம். உலகத்திலேயே வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டேம்ஸ் பில்ட்னு சொல்லலாம். ஆதி சோழர்களால் கட்டப்பட்டது, அதாவது கரிகால சோழர்னால் கட்டப்பட்ட அணை இது. நம்ம காவிரி ஆற்றுல கட்டப்பட்ட அணை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கல்லணையோட அற்புதங்களை எல்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கல்லணையை போய் அந்த அற்புதத்தை போய் ரசிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்சியிலிருந்து கல்லணைக்கு வந்தால் கல்லணைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜங்ஷன் இருக்குங்க. அங்கே பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ அங்கே இறங்கிட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் நம்ம உள்ளே வந்தோன்னா கல்லணைக்கு போகிற வழி இருக்கும். வாங்க போய் கல்லணை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியிலிருந்து கொள்ளிடம், காவிரி அப்படின்னு 2 நதி இருக்கு இல்லையா. அதாவது காவிரியோட கிளை நதி தான் கொள்ளிடமும். ஸோ அந்த 2 நதியும் வந்து இங்கே ஒன்றா சேர்ற இடத்துல மறுபடியும் ஒரு டேம் கட்டி அதிலிருந்து நிறைய சேனல்ஸாக பிரித்து விட்டு சோழ தேசம் ஃபுல்லாக, அதாவது டெல்டா ரீஜன் ஃபுல்லாக பாயிற மாதிரி சோழர்கள் வந்து கட்டியிருக்காங்க. அதாவது கரிகால சோழர் வந்து கட்டியிருக்காரு. கரிகால சோழருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸும் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த அணைக்கட்டை வந்து இன்னும் புனரமைச்சு அதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு. பட் ஆனால் நிறைய டெக்னாலஜி எல்லாம் வளர்றதுக்கு முன்னாடியே மன்னராட்சி காலத்திலேயே, அதாவது சோழர்கள் ஆட்சி காலத்திலேயே வந்து ஒரு டேம், ஒரு ரிவருக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு டேம் கட்டுறதுனா எவ்வளவு அற்புதம் பாருங்க. நம்மளோட ஹெரிட்டேஜ் எல்லாம் வந்து வேற லெவலு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நாம் கல்லணையை ஃபஸ்ட்டு டைம் கவர் பண்ணுறோம் எப்பா கணேஷா சேனலில். இன்ஃபேக்ட் திருச்சி ரீஜன்லேயே இதுதான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறோம் நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து மதகுகள் தான். காவிரி ஆற்று மேலே போகிற பிரிட்ஜ் பாருங்கள். ஸோ இந்த பிரிட்ஜில் இருந்துமே வந்து கல்லணையை சூப்பராக பார்க்கலாம். எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். அங்கே ஆரம்பித்து ஃபுல்லாக சுற்றி கர்வாக வந்து இது வரைக்கும் வந்து முடியுது. ஆக்சுவலாக வந்து இந்த கர்வாக இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அணைக்கட்டில் தண்ணி வந்து ஒரு சைட்ல இருந்து இன்னொரு ஆறுக்கு போகும் இல்லையா, அந்த திருப்பி விடுற இடத்துல இருக்கும். இப்போ செம்மையா இருக்குங்க. எவ்வளவு தண்ணியும் வந்து 2-3 இடத்துல பிரியுது. ஸோ அப்படி பிரியிற இடத்துல இதுவும் ஒன்று செம்ம டீப்பான லொக்கேஷன். ஆக்சுவலாக குட்டி பேசேஜ் மட்டும்தாங்க இருக்கு. லக்கிலி பூட்டாம வச்சிருந்தாங்க, அதனால நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ கரிகால சோழர் வந்து எப்படி கட்டினாரு அப்படின்னா, இவ்வளவு தண்ணி வந்து டெல்டா ரீஜன்ல விவசாயத்துக்கு யூஸ் ஆகாம கடல்ல கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு அணை கட்ட தீர்மானிச்சு வெறும் கற்களால், அந்த காலத்தில் என்ன டெக்னாலஜியா இருந்துச்சு, ஸோ கற்களாலேயே வந்து ஒவ்வொரு வருஷமா சம்மர்ல தண்ணி கம்மியாகிறப்பெல்லாம் வந்து கற்களை அடுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் இருந்த கலவைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பூசி 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 ஒவ்வொரு வருஷமா ஒரு ஐ திங்க் மோர் தென் 10 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம கிராண்ட் அணைக்கட் கட்டி முடிக்கிறதுக்கு. கரெக்டான வருஷம் தெரியல, எவ்வளவு வருஷம் ஆச்சு முழுசா கட்டி முடிக்கிறதுன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கல்லணையை கட்டி முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கட்டி முடிச்சு டெல்டா ரீஜன் ஃபுல்லா, அதாவது சோழ தேசம் ஃபுல்லா வந்து காவிரி நீர் பாஞ்சு மக்கள் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்துல கரிகால சோழர் அந்த காலத்திலேயே வந்து நம்ம கல்லணையை கட்டியிருக்காங்க. ஸோ ஆற்றுல தண்ணி ஓடுறதுல மணல் கீழே போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி போக 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 ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல், அதாவது லேயர்ஸ் ஆஃப் கல், ஸ்டோன் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கற்களை ஒவ்வொரு வருஷமாக அடுக்கி 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 தான் வந்து இந்த மாதிரி ஒரு அணையை கட்டியிருக்காங்க. அதனால தான் வந்து வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும், நேராக இருக்கிறதுக்கு காரணம் அதனால தான்.
ஸோ மண் அரிப்பு ஆக ஆக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்கள் நகரும் இல்லையா. ஸோ அந்த எப்படி ஷேப்பில் வந்து அந்த கற்கள் ஃபார்ம் ஆச்சோ அடுக்க அடுக்க அதே ஷேப்பில் வந்து டேமை கட்டியிருக்காங்க. வேற லெவலுங்க அப்பா. ஸோ கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கால்டுவெல், அதுக்கப்புறம் ஆர்த்தர் காட்டன், இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ், பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களும் வந்து அவங்களோட ஆட்சி காலத்துலேயும் வந்து புதுசாக 2-3 அணையை கட்டியிருக்காங்க. கல்லணை எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கோ சம்மரில் தண்ணி கம்மியானப்போ ஆராய்ச்சி செஞ்சு ஓகே இந்த மாதிரி தான் வந்து கற்கள் அடுக்கி கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதே மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ இப்போ நாம் பார்க்குற கல்லணை வந்து கரிகால சோழர் கட்டினது, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கட்டினது அப்படின்னு சொல்லி ஒரு என்டையர் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் நிறையா ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து அவ்வளோ வருஷங்களாக தொடர்ந்து கட்டின அணைக்கட்டு தான். வேற லெவலுங்க. சோழர்கள்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம பொன்னி நதிக்கரையோட முக்கியமான பகுதியில் ஆற பிரிச்சு விடுற முக்கியமான கல்லணை இங்கிருந்து தான் வந்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மேலே சீர்காழி, சிதம்பரம் இவ்வளவு ஏரியாவுக்கும் வந்து தண்ணி அவ்வளவு ஆறுகள் பிரியுதுன்னா அதுக்கு இந்த அணைக்கட்டு தான் காரணம். நம்ம சோழ தேசம் வந்து நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நெல் உற்பத்தியில பெரிய லெவல்ல வளர்ந்ததுக்கு இந்த அணைக்கட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ வாங்க நான் காமிக்கிறேன் ஃபுல்லா எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, ஒரு ஃபுல் காவிரி ஆத்துல இருந்து இப்ப தண்ணி கம்மியா வருது. இந்த சமயத்திலேயே வந்து தண்ணியோட ஃபோர்ஸ் பாருங்க. இங்க ஸ்லூயிசஸ்ன்னு சொல்லுவாங்க, மதகுகள். அந்த மதகுக்குள்ள வழியா வெளியே இன்னொரு ஆத்துக்கு போகுது. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அங்க இருக்கு இல்லையா, அங்கேயும் நிறைய அணைக்கட்டுகள் இருக்கு. ஸோ அங்கேயும் தண்ணி இன்னொரு ஆறுக்கு போகும். இந்த மாதிரி 2-3 ஆறுக்கு வந்து பிரிஞ்சு இந்த தண்ணி போகும். இப்போ தண்ணி கம்மியா வர்றதுனால ஒரு ஆத்துல மட்டும் திருப்பி விட்டுருக்காங்க. வேற லெவலுங்க. உள்ளுக்குள்ள வந்து ஒரு குட்டி கோவில் இருக்கு பழைய காலத்து அமைப்புல. இங்க பாருங்க, ஆத்துக்குள்ள மதகுகள் இப்படிதான் இருக்கு. ஸோ ரொம்ப நேரம் இங்க நிக்க முடியாது, யாராவது வந்தா மேல போக சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு மெஷினரிஸ் அங்க இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு இருக்குங்க. ஸ்லூயிசஸ் மட்டுமே, மதகுகள் மட்டுமே. அப்பா வேற லெவலுங்க. இந்த அளவுக்கு வந்து கல்லணையை எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்றதுக்கு யாருனாலையும் முடியாது. இங்க பாருங்க, இதுதான் மதகுகள். நம்ம சம்மர் சீசன்ல வந்தங்காட்டி கீழே வரைக்கும் வந்து பார்க்க முடியுது. லக்கீலி யாரும் இல்லை, அதனால நம்ம ஆத்துக்குள்ள இறங்கி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாம ஆக்சுவலா காவிரி ஆத்துக்குள்ள இருக்கோம். ஓகேவா, இவ்வளவு பெரிய ஆறு வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா. அந்த சைடு இருக்கிறது வந்து இன்னொரு ஆறு. ஸோ நேரா வர்ற ஆறை 4 பக்கமும் திருப்பி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைஸ் வந்து ஒரு சைடு திருப்பி இன்னொரு ஆறை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ இது கீழே நம்ம பார்க்குற இரும்பு ஸ்ட்ரக்சர் தான் மதகு. ஓகேவா, இந்த மதகை தூக்கி விட்டாங்கன்னா தண்ணி இங்கிருந்து இந்த பக்கம் ஃப்ளோ ஆகி அந்த ஆத்துக்குள்ள போகும். ஸோ அதே மாதிரி அந்த சைடு ஒரு ஆறு இருக்கு 1, இந்த சைடு இன்னொரு ஆறு இருக்கு 2, இந்த பக்கம் 3வது ஆறு. ஸோ இன்னும் வந்து அந்த சைடு இன்னும் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலா வந்து ஒரு ஆறுல இருந்து ஒரு 4 ரிவரோ 3 4 ரிவர் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ சம்மர் சீசன்ல இவ்வளவுதான் தண்ணி வருது. வேற லெவல்ல. சரி வாங்க மேல போலாம், ரொம்ப நேரம் இங்க நிக்க வேணாம். ஸோ இதுவும் வந்து எக்ஸ்க்ளூசிவ். இங்க பாருங்க, இந்த ஒரு சின்ன கேட் வழியா நம்ம உள்ள இறங்கி வந்திருக்கோம் கல்லணைக்குள்ள. யாரும் இப்படி ரிஸ்க் எடுக்க வேணாம், ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் நேரம் நம்ம மதகுக்குள்ள விழுந்துருவோம். பயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, உண்மை அதுதான். இங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து கோவிலுக்கு இந்த சைடு, இந்த கோவிலுக்கு அந்த சைடு நாம பார்த்தோம் ஸ்லூயிசஸ். இது வந்து கோவிலுக்கு இந்த சைடு தண்ணி வந்து இன்னொரு ஆறுக்கு திருப்பி விடுற ஏரியா. எப்படி ஃப்ளோ ஆகுது பாத்தீங்களா. ஸோ மேலே வந்து கரிகால சோழனுக்கு யானை மேலே போற மாதிரி ஒரு சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஒரு பார்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலி சில்ட்ரனோட வந்தா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு.
ஸோ இதுதான் அந்த ஸ்லூயிசஸ்ங்க. சரி வாங்க மேலே போகலாம். எனக்கு ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. அந்த காலத்துல எப்படி கட்டியிருப்பாங்க பாருங்க, வேற லெவலுங்க. அப்பா கூஸ் பம்ஸ் தான். ஸோ நம்ம கீழே பார்த்தோம் இல்லைங்களா மதகுகள், அதான் ஆப்ரேட் பண்ற மெஷின்ஸு மேலே இருக்கு. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே வந்து மெஷின்ஸு. ஸோ இந்த மதகுகள் வழியா தண்ணி இந்த சைடு ஒரு ஆறா ஃபார்ம் ஆகி ஓடுது பாருங்க. என்ன மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்கல்ல, அநியாயங்க. ஸோ இங்க தெரியுது பாத்தீங்களா ஒயிட் கலர் பில்டிங்கு, இது வந்து கரிகால சோழன் மணிமண்டபம். 2009 தான் கட்டி ஓபன் பண்ணியிருக்காங்க. என்றென்றைக்கும் நாம நன்றி கடன் பட்டிருக்கணும் சோழ மன்னர்களுக்கு. வெறும் நாட்டை மட்டும் ஆளணும் அப்படின்னு நினைக்காம நாட்டுக்கு தேவையான மக்களுக்கு, நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நீர் மேலாண்மைய சொல்லி கொடுத்த ஒரு ராஜ்யம்னே சொல்லலாம் நம்ம சோழ ராஜ்யம். அநியாயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணி வந்தோன்னா, மதகுகளை எல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோன்னா மணிமண்டபத்துக்கு போகிற வழி. அதுக்கப்புறம் கரிகால சோழனோட சிலை வச்சுருக்காங்க யானை மேலே போகிற மாதிரி. இங்கே பாருங்க. ஸோ இது இந்த சைடு வந்து ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. த ஸ்கூரிங் ஸ்லூயிசஸ் அட் த கிராண்ட் அணைக்கட், 5 winds of 20 span with radial shutters constructed in 1925-1927. ஸோ இதுதான் சொன்னேன் இல்லையா, பிரிட்டிஷர்ஸ் காலத்தில் கட்டினது. The bed regulator at the Grand Anaikat, 1100 feet long, constructed in 1926. ஸோ இதை வந்து மறுபடியும் ரினியூடு டூரிங் 2001-2002. ஆப்வியஸ்லி எல்லா வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமையே வந்து நாம் புனரமைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஆப்வியஸ்லி இப்போ வந்து இரும்புனால ஆன மதகுகள் எல்லாம் வந்துட்டங்காட்டி துருவெல்லாம் பிடிக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரி தாய்க்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் மணிமண்டபம் கட்டியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க, த கிராண்ட் அணைக்கட் கல்லணைன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம மன்னர் கரிகால சோழனோட சிலை. வாழ்க கரிகால சோழர். இது நம்ம காவிரி தாய் பின்னாடி ஓடுறா பாருங்க. ஆசம் இல்ல. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெயின் அணைக்கட் அங்கே தான் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நாம அங்கே ஒரு கோவில் தெரியுது பார்த்தீங்களா மரத்துக்கு கீழே, அங்கே தான் உள்ள இறங்கணும். யாரும் அவ்வளோ சீக்கிரம் இறங்குறது இல்லை, டேஞ்சரஸான ஏரியா. நாம் எக்ஸ்க்ளூசிவாக இறங்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் வந்து எடுத்தது. ஸோ அது வந்து இது மெயின் காவிரி ரிவருங்க. ஸோ இதிலிருந்து இந்த பக்கம் கொள்ளிடம் ரிவரை பிரித்து விடுறதுக்கான மதகுகள் தான் அது. நாம் இறங்கி பார்த்தது வந்து கொள்ளிடம் ஆறு, அந்த பக்கம் போகிறது வந்து கொள்ளிடம் ஆறு. இது வந்து மெயின் காவிரி ஆறு. இது மெயின் காவிரி ஆறோட மதகு. இதுதான் வந்து ஒரிஜினலாக கரிகால சோழர் கட்டினது. ஸோ இங்கே வந்து அகத்திய முனிவரோட சிலையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஓகே சாரி, இதுதான் அகத்திய முனிவர். இவர் என்ன முனிவர்னு தெரியல. ஸோ இங்கே இன்னொரு அட்வைசரி வச்சுருக்காங்க எல்லா பக்கமுமே. ஆற்றில் ஆழம் அதிகம் உள்ளது, ஆற்றில் இறங்குவதும் குளிப்பதும் உயிருக்கு ஆபத்து. ஸோ நான் அங்கே இறங்கினேன் இல்லையா, அதுவே வந்து நீங்கள் யாராவது வந்தாலும் அங்கெல்லாம் இறங்காதீங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா. நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான், எக்ஸ்க்ளூசிவாக மதகுகள் எப்படி பிரித்து விட்டுருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வந்து ரிஸ்க் எடுத்து உள்ளே இறங்கினேன். ஸோ நீங்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போவுமே நீர்நிலைகளில். ஓகேவா, நான் அதை வந்து அட்வைசரியாகவே சொல்லுறேன். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து மெயின் காவிரி ஆறோட மதகுகள் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் மேலே
அந்த பக்கம் எப்படி ஸ்லூயிசஸ் இருக்கோ, மதகுகள் இருக்கோ கீழே அந்த தடுப்புகள், அதே மாதிரி இங்கேயும் தடுப்புகள் இருக்கும். ஸோ அங்கே வரைக்கும் இருக்கு பாருங்க. அங்கே இன்னொரு ஆறு பிரியுது பாருங்க. ஆப்போசிட்ல ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இது வந்து மெயின் காவிரி ரிவரோட மதகு. ஸோ மெயின் காவிரி ஆத்தோட மதகு பக்கத்திலேயே வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து காவிரி ஆறு மதகு திறந்து விடுற ஏரியாவையும் பார்க்குற வியூ பாயிண்ட் இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ நிறைய ரிக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்கு. இங்கே பாருங்க, ராட்டினங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு ஃபுல் ரிக்ரியேஷன் சென்டர் மாதிரி இருக்கும் நீங்க கல்லணை வர்றது. இங்க பாருங்க, குட்டி போட்டு ஒரு சின்ன வாட்டர் பூல் மாதிரி பண்ணி அதுல வாட்டர் ஸ்போர்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. செம்ம ஐடியா. ஸோ இங்கே வந்து மெயின் ராட்டினங்கள் எல்லாம் இருக்கு. வாவ். ஸோ நம்ம சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியால இருந்து கீழே இறங்கி வந்தோம்னா இங்க இருக்கிறது தான் வந்து மெயின் காவிரி ஆறோட மதகுகள்ங்க. எவ்வளோ பெருசா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கட்டின அணைக்கட்டு கல்லணை. எவ்வளவு மதகுகள் இருக்கு பாருங்க. ஸோ அதுல இருந்து வலிஞ்சு இந்த மாதிரி ஃபில் ஆகி இந்த பக்கம் ஓடுது. எவ்வளவு கற்களா இருக்கு பாருங்க. எவ்வளவு தூரம் கற்களை சுமந்து வந்து ஆத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கி இந்த அணையை கட்டியிருப்பாங்கன்னு நினைச்சாவே வந்து வேற லெவல் தான். செம்ம சூப்பரா இருக்குல்ல. அந்த காலத்துல இங்க பக்கத்துல நம்ம பெரிய கோவில் கட்டின மாதிரி தாங்க இதுவும். ஒரு ஒண்டர் தான் இது. ஏன்னா பக்கத்துல எங்கேயும் வந்து ஹில்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. எங்கிருந்து அவங்க கற்களை தோண்டிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கி, அதுவும் வருஷ கணக்குல எப்பெல்லாம் சம்மர் வருமோ, எப்பெல்லாம் காவிரி ஆத்துல தண்ணி குறையுமோ அப்பெல்லாம் வந்து சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கி ஒவ்வொரு வருஷமா லைக் கஷ்டப்பட்டு உருவாக்கின அணை இது. வேர்ல்ட்ல நிறைய பக்கம் ஒரு 2-3 பக்கம் தான் இவ்வளோ பழமையான ஒரு டேம் இருக்கு. டேம் அணைக்கட்டு கட்டினது இருக்கு. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கரிகால சோழனால கட்டப்பட்ட இந்த கல்லணையும் ஒன்று, கிராண்ட் அணைக்கட்டு ஒன்றுங்கிறதுல நமக்கு பெருமை தான் இல்லையா? ஸோ இப்போ அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து தான் வந்து நம்ம மதகுகள் பார்த்தோம். இந்த மாதிரி சூப்பரான பீஸ்ஃபுல்லான லொகேஷன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, குட்டி குட்டியா நீரோடைகள் எல்லாம் அமைச்சு, அதுக்கு மேல இந்த ஜாப்பனீஸ் கார்டன் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேல போற மாதிரி பாத்தெல்லாம் அமைச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தான் இல்லை, கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். சம்மர் சீசன்ல தண்ணி இல்லாதங்காட்டி மாடு மேய்து பாருங்க காவிரி ஆத்துக்குள்ள. கொஞ்சம் தான் தண்ணி போயிட்டு இருக்கு. சரி வாங்க நாம மறுபடியும் மேல போய் மணிமண்டபம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பிளே ஏரியாக்குள்ள இருந்து வெளியே வந்தோம்னா நம்ம கரிகால சோழனோட சிலை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பின்னாடியே பார்த்தா கரிகால சோழன் மணிமண்டபம் இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஒயிட் கலர் பில்டிங், ஸோ அதுக்கு போற வழி. ஸோ நாம கரிகால சோழனோட மணிமண்டபத்துக்கு உள்ள போயிட்டு இருக்கோங்க. நல்ல விஷயம் நம்ம கவர்மெண்ட் பண்ணது, மன்னனை மறக்காம ஒரு மணிமண்டபம் கட்டி பெருமைப்படுத்தி இருக்காங்க. ஸோ மணிமண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கோவில் இருக்கு. என்ன கோவில்னு தெரியல, ஐயப்பன் கோவில்னு நினைக்கிறேன். மேலே ஐயப்பன் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஸோ வெல்கம் டு கரிகால சோழர் மணிமண்டபம்ங்க. த பியூட்டிஃபுல் கரிகால சோழர் மணிமண்டபம். ஸோ இது காவிரி கொள்ளிடம் பிரியுது இல்லையா டேம்ல, மதகுகள் போட்டு அந்த 2 ஆறும் பிரியிற இடத்துல அந்த கார்னர்ல கட்டியிருக்காங்க. பெர்ஃபெக்ட் பிளேஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் கரிகால சோழர் மணிமண்டபம். ஸோ இங்கே பாருங்க, அந்த பக்கம் கொள்ளிடம் ஆறு ஓடுது, இந்த பக்கம் காவிரி ஆறும் இன்னும் 2 நதிகளும் பிரியுது. அதுக்கு நடுவில்
கரிகால சோழரோட மணிமண்டபம்ங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கிரானைட் கல்லையே வந்து கரிகால சோழரோட சிலை அமைச்சிருக்காங்க. வெளியே நம்ம பார்த்தோம் இல்லையா யானையில், அதே மாதிரி உள்ளேயும் வந்து ஒரு சிலை பண்ணி வச்சுருக்காங்க. வாவ், வேற லெவல். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குங்க. அந்த காலத்து சோழர்கள் வாழ்க்கை முறை. ஸோ இதுதான் காவிரி. அந்த காலத்தில் எப்படி கூப்பிட்டுருக்காங்க பாருங்க, குடக்கடல், குணக்கடல், குமரி பௌவம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்ல. ஸோ இது வந்து கரிகால சோழருக்கு முடிசூட்டுற விழா. ஸோ கரிகால சோழன் வந்து அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு போரில் வந்து வீழ்ந்ததுக்கப்புறம் இளவரசரை வந்து கருவூர், அதாவது இந்த காலத்தில் கரூர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊருக்கு வந்து அமுச்சு விட்டுருவாங்களாம் சின்ன வயசில். அங்கேயே வளர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து சோழர்களுக்கு தெரியுமா இது மாதிரி இளவரசர் இன்னும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யானை போய் மாலை போட்டதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து கரிகால சோழருக்கு, அதாவது இளவரசருக்கு வந்து உடனே முடிசூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முடிசூட்டி அதுக்கப்புறம் தான் கரிகால சோழர் வந்து பயங்கரமாக நிறைய ஊர்களை வெற்றி கொண்டது. தலைநகர் உறையூருக்கு வருகை தருதலும் அங்கே கரிகாலனுக்கு அரசனாக முடிசூட்டுதலும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உறையூரை தலைநகராக கொண்டு தான் வந்து கரிகாலன் ஆட்சி செஞ்சார். ஸோ இது வந்து சிறுவன் கரிகாலன் வயோதிகனாக வேடமிட்டு குடிமக்களின் நீதியை காத்து நிற்றல். சூப்பர்ல. இது வெண்ணி பரந்தலை போர். ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. புகார் நகர சிறப்பும் படை ஒருங்கிணைப்பும். இது வந்து கரிகால சோழர் கட்டின கப்பற்படை பூம்புகாரில். இது வந்து வடதிசை படையெடுப்பு, அதாவது சோழ தேசத்திலிருந்து ஆந்திரா வழியா ஒரிசா, அதுக்கப்புறம் பெங்கால், அந்த காலத்தில் வந்து அதை மகத தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தேசத்தையெல்லாம் வெற்றி பெற்று இமயமலையில் போய் கொடி நாட்டினாராம். இமயத்தில் கரிகாலன் வெற்றி. இப்போவும் வந்து லைக் சிக்கிம்லேருந்து திபெத் போகிற ரூட் வந்து சோலா பாஸ்ன்னு தாங்க சொல்கிறாங்க. சோலா ரேஞ்ச் ஆஃப் ஹில்ஸ். அந்த ஹில்ஸுக்கு பேர் அவர் போனார் இல்லையா, அந்த பாதை போகிற இடம் எல்லாமே வந்து சோலா மவுண்டெயின்ஸுன்ட்டு அந்த பாஸ்க்கு வந்து சோலா பாஸ்ன்னு தான் இப்போவும் சொல்கிறாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாவே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தது நம்ம கரிகால சோழரோட வெற்றியெல்லாம். வஜ்ர தேசத்தில் திரையாக முத்துப்பந்தர் பெறுதல். சூப்பர்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மணிமண்டபத்துக்கு வந்து இதெல்லாம் பார்த்தா தான் வந்து நமக்கே வந்து நம்மளோட பண்டைய காலத்து பெருமை தெரியும். காவிரியின் கரையை உயர்த்த ஆணையிடுதல், இப்படி தான் கட்டியிருக்காங்க பாருங்க. இமய வெற்றியும் பரிசாக பெற்ற திரைப்பொருட்களோடு தம் நகர் புகுதல். வேற லெவலுங்க. காவிரி பெருக்கும் அதனால் கல்லணை திட்டமிடுதலும். ஸோ வெள்ளை வர்றப்போ நிறைய தண்ணி வந்து அடிச்சுட்டு போகுது. சம்மரில் தண்ணி இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போவும் அதே ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தான் வந்து அணை கட்டி விவசாயத்துக்காக நீரை திருப்பி விட்டது. இது கல்லணையை உருவாக்குதல். பாருங்க, இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்களை அடுக்கி 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 கல்லணையை கட்டியிருக்காங்க. பருவக்காற்றை அறிந்து கடலையும் வசப்படுத்தி ஆட்சி புரிந்தது. அதாவது ஆமை போகிற டைரக்ஷன்லேயே வந்து கடலோட நீரோட்டத்தை கண்டுபிடிச்சி நிறையா தேசத்தை வெற்றி கொண்டாங்க இல்லையா. இந்தோனேஷியா, மலேசியா மாதிரி, தாய்லாந்து மாதிரியான, கம்போடியா மாதிரியான நாடுகளெல்லாம். ஸோ அந்த பிக்சரைசேஷன் போட்டிருக்காங்க. உறையூர் சித்திர மண்டபமாம். பேரரசன் கரிகாலன். வாழ்க கரிகால சோழர், வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.
வாங்க போகலாம். சூப்பர் இல்லை, கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸுங்க. ஸோ வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு லான் இருக்குது, பூந்தோட்டங்கள். ஸோ நீங்கள் அழகாக ரிலாக்ஸ் பண்ணலாம் உட்காந்து கொஞ்சம் டைமை. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே காட்ட வேண்டியது என்னன்னா, கரிகால சோழருக்கு நினைவு மண்டபம் கட்ட அடிக்கல் நாட்டினதும் வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். 6/5/2013 தெரிஞ்சு வச்சதும் ஒரே வருஷத்தில் கட்டி அடுத்த வருஷம், அதாவது 12th February 2014 திறந்து வச்சிருக்காங்க. வேற லெவலுங்க. அம்மா போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு நினைவு சின்னத்தை கட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கல்லணையை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுங்க. கொள்ளிடம் மதகுகள், மெயின் காவிரியாரோட மதகுகள், அந்த பக்கம் பிரிகிற 2 ஆறு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, அதுக்கப்புறம் முக்கியமாக கரிகால சோழரோட மணிமண்டபம். வேற லெவலுங்க. ஸோ நம்ம ஆதி காலத்திலேயே வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் நம்ம கல்லணை தான். ஆதி சோழர்கள் காலத்திலேயே வந்து கரிகால சோழர் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் மார்வல் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. வேற லெவலுங்க. நம்ம எல்லாருமே வந்து பெருமைப்படக்கூடிய இடம்னா இந்த கல்லணையை சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழராக பிறந்துட்டு லைஃப்பில் ஒரு டைமாவது நீங்கள் நேரில் வந்து கல்லணையை பார்த்துட்டு நம்ம கரிகால சோழருக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிட்டு நாம் போக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென், டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் கல்லணைங்க, தி கிராண்ட் அணைக்கட் பில்ட் பை அவர் கரிகால சோழர். See you.